வெல்கம் டு மை சேனல். ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆண்கள் பெண்ணிடம் அதிகம் விரும்புவது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்தா தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது புரியும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து எல்லா ஆண்களுக்குமே எல்லா பெண்களையும் பிடிக்காது, சரிங்களா? ஒரு சில ஆண்களுக்கு ஒரு சில பெண்களுக்கு தான் பிடிக்கும். அது வந்து என்னென்னா அவங்களோட பேச்சாக இருக்கலாம், இல்லாட்டி உடல் அமைப்பை பொறுத்து அவங்க என்னென்னா அழகாக இருக்காங்க, அழகாக பார்க்குறாங்க, அழகாக சிரிக்கிறாங்க, அழகாக பேசுகிறாங்க, அழகாக நடக்கிறாங்க, அவங்க ட்ரெஸ் போடுறது அழகாக இருக்குது, அவங்களோட என்ன சொல்கிறதுன்னா குணநலங்கள் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட நற்பண்புகள் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பழக்க வழக்கங்கள் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலருக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் பிடிக்கும், சரிங்களா? ஆனால் வந்து இப்போ வந்து ஒரு பெண்ணுக்கிட்ட வந்து அதிகமாக ஆண்கள் விரும்பக்கூடிய, அதாவது ஆண்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒன்று வந்து ஆண்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய ஃபஸ்ட்டு விஷயம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கவர்ச்சி என்ன அப்படின்னா, என்ன விருப்பம் தான் கவர்ச்சிங்கிறது. அது ஒன்றும் தப்பான விஷயம் இல்லை, ஓகேங்களா? அதாவது இப்போ பெண்களோட உடல் அமைப்பு, சரிங்களா? அதாவது ரொம்ப குண்டாக இருந்தால் பிடிக்காது, அதே மாதிரி ரொம்ப ஒல்லியாகவும் இருந்தால் பிடிக்காது, சரிங்களா? அதாவது மீடியமாக நல்ல ஹைட் அண்ட் வெயிட்டாக நல்லா இருக்கவங்களே அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், சரிங்களா? குண்டாக இருந்தாலும் நல்லா இருக்காது, ஒல்லியாக இருந்தாலும் நல்லா இருக்காது. ஹைட்டுக்கு தகுந்த வெயிட் வந்து இருந்துச்சுன்னா அவங்க பார்க்க அழகாக இருப்பாங்க. அதாவது முன்னாடி எப்படி இருக்காங்களோ தெரியாது, ஆனால் பின்னாடி பார்க்கும்போது வந்து அழகாக தெரியும். அந்த மாதிரி இப்போ பின்னாடி பார்த்துட்டு ஒரு சிலர் வந்து ரசிக்கிறவங்க இருக்காங்க. ஏன்னா அவங்களோட ஷேப் அந்த அளவுக்கு அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுனால. உடல் அமைப்பு, சரிங்களா? உடல் அமைப்பு ஃபஸ்ட்டு வந்து அவங்கள கவரக்கூடியதாக இருக்கும், சரிங்களா? உடல் அமைப்பு வந்து அதோட மட்டும் இல்லை, முகத்தோட அழகு, சரிங்களா? ஃபேஸ் வந்து ஒரு சிலருக்கு வந்து ஊசியாக இருக்கும், ஒரு சிலருக்கு வந்து ரவுண்டாக இருக்கும், சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா குண்டாக இருக்கவங்களுக்கு வந்து ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும், ஒல்லியாக இருக்கவங்களுக்கு வந்து ஊசியாக இருக்கிற மாதிரி இருக்கும், சரிங்களா? அப்போ வந்து ஒரு சிலர் வந்து என்னென்னா குண்டாக இருந்தால் ரவுண்ட் ஷேப்பில் இருந்தால் தான் நல்லா அழகாகவும் தெரியும், சரிங்களா? ஒரு சிலருக்கு வந்து ஒல்லியாக இருக்கவங்களுக்கு என்னென்னா நீளமாக இருக்குது அப்படின்னா, அதுவும் என்ன நீளமாக இருக்குன்னா அதை ரவுண்டாக இல்லாமல் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த ஒல்லியாக இருக்கவங்களுக்கு அந்த ஃபேஸ் தான் நல்லாயிருக்கும், சரிங்களா? அவங்களோட ஃபேஸ் கட்டு நல்லாயிருக்கும், சரிங்களா? அதாவது அழகாக, அதாவது கருப்பாக இருந்தாலும் லட்சணமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி வெள்ளையாக இருக்காங்க அப்படிங்கிறத விட கருப்பாக இருந்தாலும் லட்சணமாக இருக்காங்க, இல்லை கலராக இருக்காங்க அழகாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறது. முகம் அதே மாதிரி முகத்தோட அழகு ரசிக்கக்கூடியதாக இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, முகத்தில் இருக்கக்கூடிய கண்கள் அவங்க பார்க்குற பார்வைகள், அவங்க பார்க்குற பார்வை வந்து ஈர்க்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் வந்து. அது வந்து அவங்கள ஈர்க்கக்கூடிய ஒரு என்ன உன்னோட கண்கள் வந்து காந்தம் போல் இழுக்குது அப்படிம்பாங்க. அது வந்து கண்கள் வந்து ஈர்க்கக்கூடிய சக்தி வாய்ந்தது. ஒரு சிலரோட கண்கள் வந்து பார்க்கும்போதே அழகாக இருக்கும், அந்த கண்களை பார்க்குறவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும், சரிங்களா? ரெண்டாவது வந்து சிரிப்பு. ஒரு சிலர் வந்து சிரிக்கும் போதே அழகாக தெரிவாங்க. அதாவது லைட்டாக சிரிப்பாங்க, ஆனால் பார்க்க அழகாக இருக்கும். அதாவது பல்லு தெரிகிற மாதிரி சிரிக்க மாட்டாங்க, ஆனால் அவங்க சிரிப்பாங்க, அதை பார்க்கவும் அழகாக இருக்கும். அந்த மாதிரி விஷயங்களை வந்து ரசிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. பார்க்குற பார்வை, அதாவது சிரிப்பு வந்து மற்றவங்களுக்கு தெரிகிற மாதிரி இல்லாமல் லைட்டாக சிரித்தாலும் அழகாக சிரிப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஆண்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கக்கூடியதாக இருக்கும், ஓகேங்களா? அந்த சிரிக்கும்போது ஒரு வெக்கம் இருக்கும் பார்த்திங்களா, அந்த வெக்கத்தோடு சிரிக்கும்போது இன்னும் ரொம்ப அழகாக இருக்கும், ஓகேங்களா? அது எல்லோரும் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலுமே ஒரு பார்க்குற பார்வை, சிரிப்பு அப்படிங்கிறதுலாம் ரொம்ப கவர்ச்சியான ஒன்று தான், எல்லாத்தையுமே ஈர்க்கக்கூடிய ஒன்று தான், ஓகேங்களா? அது எல்லாத்துக்குமே பிடிக்கும். அடுத்து வந்து பெண்களோட தலைமுடிகள். இப்போ வந்து ஆண்களுக்கு வந்து முடி வெட்டு, அந்த ஹேர் ஸ்டைல் வந்து எப்படி இருக்கும், அந்த ஆண்களுக்கு எந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் வச்சா நல்லா இருக்குமோ அது அப்படிங்கிற மாதிரி பெண்களுக்கு வந்து முடி அழகாக இருக்கணும், நீளமாக இருக்கணும், அந்த என்னது உடம்புக்கு தகுந்த முடி இருக்கணும். அப்போ தான் அவங்க ஃபேஸ்க்கு அழகாக தெரியும். முடி தான் அவங்களோட வந்து அழகாக இன்னமும் அதிகப்படுத்துறது, சரிங்களா? பெண்கள் அப்படின்னாவே அவங்களுக்கு முடி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த முடியில் வந்து ஹேர் ஸ்டைல் நிறையா எந்த மாதிரி வேணாலும் வச்சுக்கலாம். அதாவது முடி ஒரு சிலருக்கு வந்து என்னென்னா கொஞ்சமாக இருக்கும், ஒல்லியாக இருக்கும், பார்க்க நல்லாவே இருக்காது. ஆனால் ஒரு சிலர் கொஞ்சமாக இருந்தாலுமே அடர்த்தியாக இருக்கும், பார்க்க நல்லா இருக்கும், அழகாக இருக்கும். அந்த மாதிரி அவங்களோட முடி வந்து அவங்களோட அழகை வந்து இன்னும் மேலும் வந்து அழகை ஏற்படுத்தி கொடுக்குறது வந்து அவங்களோட முடி தான், சரிங்களா? அவங்களுக்கு அழகு சேர்க்கறது வந்து முடி தான். அது ஒரு முக்கிய பங்கு வகிக்குது, அதுதான் ரொம்ப முக்கியம், சரிங்களா? ஒரு பொண்ணுக்கு வந்து
அதிக அழகு கொடுக்கறது வந்து அவங்களோட முடி, அது உண்மை. ஓகேங்களா? அடுத்து வந்து என்ன அப்படின்னா, ஆண்கள் பெண்களிடம் அதிகம் எதிர்பார்ப்பது என்ன அப்படின்னா, என்ன நீங்கள் இவங்க பார்க்குறாங்க, பேசுகிறாங்க, சிரிக்கிறாங்க, அதெல்லாம் இல்லை. ஆண்கள் அதிகமாக எதிர்பார்க்குறாங்கன்னா அவங்களோட குணம். சரிங்களா? இந்த குணம் வந்து உடனே தெரிஞ்சிடாது. இப்போ ஒரு பொண்ணை பார்த்த உடனே அவங்களோட குணம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க முடியாது. சரிங்களா? பார்க்கும்போது வந்து ஃபஸ்ட்டு தடவை பார்க்குறாங்க அப்படின்னா அவங்க வந்து நல்லவங்களாக தான் இருப்பாங்க, அழகாக இருக்காங்க, நம்ம பேசுகிறதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க, நம்ம கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்கிறாங்க. அதனால் அப்படிங்கும்போது அவங்கள வந்து பார்த்த உடனே அவங்களுக்கு இந்த நல்ல குணங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாரையுமே சொல்ல முடியாது. பழக பழக தான் தெரியும் அவங்களோட குணம் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத. அதனால் வந்து இது வந்து கடைசியாக தான் தெரியும் அவங்களோட குணங்கள் வந்து எப்படிப்பட்டது அப்படிங்கிறது. பழக பழக தான் அவங்களோட குணங்கள் தெரியும். நல்ல குணங்களை தான் ஆண்கள் வந்து அதிகமாக விரும்புவாங்க. சரிங்களா? இது வந்து அடுத்து வந்து பெண்கள் வந்து பெண்களோட உடல் கவர்ச்சியை விட, சரிங்களா, அவங்களோட நற்பண்புகளை தான் அதிகமாக விரும்புவாங்க. உடல் வந்து இப்போ வந்து சும்மா பார்த்துட்டு போகிறோம் அப்படின்னா வந்து உடம்பு வந்து அவங்க பார்த்து அழகாக இருக்குது, அவங்க அழகாக சிரிக்கிறாங்க, அழகாக பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ரசிச்சுட்டு போகிறவங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? அது அவ்வளோதான், பார்த்த உடனே முடிஞ்சு போயிடும். சரிங்களா? ஆனால் வந்து அவங்க கூடவே இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்கன்னா அவங்களுக்கு வந்து எந்த மாதிரி குணங்கள் இருக்கணும் அப்படின்னா, ஒரு பொண்ணை பார்த்தோன்னே பழகினோடனே இவங்க கூடவே இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும், நம்ம லைஃப் வந்து சூப்பராக இருக்கும், நம்ம வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படின்னா அதுக்கு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க வந்து அவங்களோட நல்ல குணங்கள், நற்பண்புகள். சரிங்களா? இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ வந்து பார்த்த உடனே அவங்க உடல் அமைப்பு, பார்க்குற சிரிப்பு, பேசுகிற பேச்சு, அதெல்லாம் வந்து நம்ம வந்து டக்குன்னு பார்த்தோன்னே அது வந்து நிலைக்காது. பார்க்குறோம், போகிறோம், அவ்வளோதான். நல்லா இருக்குன்னு சொல்கிறோம், பார்க்குறோம், சிரிக்கிறோம், அப்படியே போகிறோம், அவ்வளோதான், அது முடிஞ்சு போயிடும். ஆனால் வந்து நீண்ட நாள் நிலைக்கணும் அவங்களோட உறவு அப்படின்னா அதுக்கு வந்து அவங்களோட நல்ல குணங்கள் வந்து இருக்கணும். சரிங்களா? அவங்களோட நல்ல குணங்கள் தான் அதுக்கு காரணமாக இருக்கும். அவங்களோட நீண்ட நாள் உறவுக்கு நல்ல குணங்கள் தான் அடித்தளமாக இருக்கும். சரிங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு ஆணுக்கு வந்து பெண்ணிடம் அதிகம் பிடிக்கக்கூடிய விஷயம், அதாவது கவர்ந்து இழுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, பார்க்குற பார்வை, பேசுகிற பேச்சு, சிரிக்கிற சிரிப்பு, உடல் பாகம், உடல் வடிவம், உடல் அமைப்பு, அடுத்து வந்து முடி, இது எல்லாத்தையும் விட அவங்களோட நல்ல குணங்கள், பழக்க வழக்கங்கள், நற்பண்புகள், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் மேலே கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். டெய்லியுமே வீடியோஸ் போய் ஷார்ட்ஸ் போய் லைவ் போட்டுட்டு எல்லாத்தையுமே பாருங்கள். யூடியூப்பில் போய்ட்டு ரித்தி மோட்டிவேஷனல் ஸ்பீச்னு போட்டிங்கனாலும் என்னோடய வீடியோஸ் வரும். ஓகேங்களா? ஓகே பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே பாய்.